இரவும் பகலும் இறைவனின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அகத்தியர் ராசி பலன் 2.0 சேனல் சார்பாக வணக்கம். ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவே தொடங்குறாங்க. பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும். வேணான்லாம் சொல்லல. ஆனா, கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது? ஒரு ரெஸ்ட் குடுத்து கஷ்டம் வந்தா பரவால்ல. இந்த கடவுள் ஓயாம அடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே! ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த வாரம் எப்படி இருக்குமோ? அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல. இந்த 2023 தான் நம்மள வச்சு செஞ்சுச்சு. இந்த 2024வது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நெனச்சோம். நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. 8வது மாசமே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த பரீட்சை எழுதுவோம். முதல்ல மெதுவா எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா, கட கட கடன்னு எழுதியிருப்போம். ஸோ, அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் குடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்த குடுத்து, உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்க போகுது. அது என்னென்ன? திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள குடுக்க போகுது. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ? தொழில் நல்லபடியா அமையுமா? வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. சூரிய பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய, புதன் பகவானுடைய, செவ்வாய் பகவானுடைய இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்? சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது. தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்போ, நவ கிரகங்களுடைய அமைப்புல செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்ட காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வலம் வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே. நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? அதன் அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்பவும் சரி, நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல 2வது ராசியாகவும், காளையை ராசிக்கு சின்னமாகவும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சுக்கிர பகவானை ராசி அதிபதியா கொண்ட ரிஷப ராசிக்காரங்களே. சுக்கிர பகவான் ஒருத்தனுக்கு நல்ல நிலைமையில இருந்தா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? இந்த 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா? ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மாதாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பட்டம் குடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம். ஆனா அவரு ராசிக்கு அதிபதி வச்சு ரிஷப ராசிக்காரங்களே, ஏங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கை? ஏய் பாப்பா என்ன கிண்டல் பண்றியா நீ? ஒழுங்கா பலன சொல்லு. நீ என்ன ஜோசியக்காரங்க மாரியா பேசுற? என்ன ஆன்மீகத்த எப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்படின்னு சொல்றீங்களா? மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கும் புரியணும். சகஜமா பேசுவோமே. ரிஷபம். உண்மதான். சுக்கிர பகவானே ராசி அதிபதியா தான் வச்சிருக்கிறோம். என்ன? அந்த ஆளு என்ன விட்டுட்டு பக்கத்து வீட்ட பாக்குறாரு. இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம வீட்ல நல்லா சமைச்சிருப்போம். புடிக்காது. ஹோட்டல்ல அவன் ஏனோ தானோன்னு செஞ்சிருப்போம். அத ருசிச்சு சாப்பிடுவோம். வீட்ல அன்பு, ஆரோக்கியம்னு என்னென்னமோ போடுவோம். அதெல்லாம் பெருசா நமக்கு மீன் பண்ண மாட்டாங்க, வீட்ல இருக்கிறவங்க. அதுவே ஹோட்டல்ல வாங்கி குடுத்தா, என் பையன் ஹோட்டல்ல வாங்கி குடுத்தானா அப்பா, அம்மாவும், எங்க வீட்டுக்காரர் ஹோட்டல்ல கூட்டு போய் வாங்கி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு. நம்ம ஏன் அத பத்தி பேசுவானே? ஸோ அந்த மாரி ஒரு நெலைமையில, இந்த சுக்கிர பகவான் நமக்கு ராசிக்கு அதிபதியா உக்காந்துக்கிட்டு மத்த ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட் தானங்க ரிஷப ராசிக்காரங்களே? அது சரி செஞ்சுருவோம். சரிங்களா? சுக்கிர பகவான நம்ம உச்சத்துல இருக்கக்கூடிய ஆள கீழ இறக்கி ஏன்பா இப்படி பண்றன்னு கேள்வி கேட்போம். ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது, "எப்பா சாமி, ஒரு நாளாவது எனக்கு நல்லத பண்ணியிருக்கியா?" அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேங்க. பயப்படாதீங்க. "ஏப்பா சுக்கிர பகவானே, நீ எங்க இவங்களோட ஜாதகத்துல எங்க உட்கார்ந்திருக்க?
இதனால இந்த மாசத்துல நீ என்ன பலன குடுக்க போற? வருஷமே முடிய போகுது. 8வது மாசம் வந்துருச்சு. என்னப்பா பண்ண போற? அப்படின்னு நான் கேட்டுட்டேங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ரிஷப ராசிக்கார பொறுத்தவரைக்கும் இந்த மாசத்துல அவங்க கொஞ்சம் கடினமா உழைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய விதியவே நான் மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலை கிடைக்க செய்ய போறாராமா. மாசத்துடைய இறுதி நாட்கள்ல கொஞ்சம் அந்த ஆள வாய மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்றாரு. பேச்ச கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னா, அவனுக்கு குடுத்த நான் வேலைய காலி பண்ணிடுவேன். அவன் வாய அடக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உயர் அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தி நான் பதவி உயர்வும், சம்பள உயர்வும் வாங்கி குடுப்பேன். அப்படி இல்லன்னா, அவங்களுடைய வாயால உயர் அதிகாரிங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, வேலைக்கு பாதிப்பு வருங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்க சொல்றேன். சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்த கொடுக்கவும் போறாரு. கொஞ்சம் கவனமாவும் இருக்க சொல்றாரு. அதெல்லாம் இன்னும் என்னன்னு தெளிவா பார்க்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? உடனே சொல்லு பாப்பா, இந்த மாசம் எப்படி இருக்க போது? கொஞ்சமா சொல்லு பார்க்கலாம். அத பொறுத்து நான் உன்னோட வீடியோ பார்க்கிறதா, பார்க்க வேணாமான்றத நீ முடிவு பண்றேன்னு நெனச்சிருப்பீங்க இல்லையா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க யார் கூட கூட்டணியில உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க கூட கூட்டணியில இருந்து பேசுறதுனால உங்களுக்கான பலன்கள் என்ன? அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க. ரிஷபம். உங்களுடைய குணம் என்ன? ரொம்ப நல்லவங்க. உண்டு, வேலை உண்டுன்னு இருப்பீங்க. ஆனா, உங்கள பார்த்து தான் சுயநலவாதி. இவனால யாருக்குன்னா பிரயோஜனம் இருக்கா? பெரிய இவன் மாரி போறான். எப்படிங்க? பெரிய இவன் மாரி நடந்துக்கிறான். எத்தனையோ ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்களுக்கு ஆளாகி, "டேய் உன்ன காலி பண்ணிடுவேன்டா. உன்ன தீர்த்து கட்டிடுவேன்டா." டேய்! நீலாம் என்கிட்ட பேசவே கூடாது. அப்படிலாம் பேச தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண? ஒரு சிலர்கிட்ட பேச முடியாம, ஒரு சிலர்கிட்ட மென்னு முழுங்கி, கொஞ்சம் பேசி, கொஞ்சம் மறைச்சு, ஒரு சிலர்கிட்ட கை கட்டி உம்முன்னே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில, என்னோட கடவுள் இந்த வச்சுட்டாரே! அப்படிலாம் ஆதங்கப்பட்டு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே! உங்களுடைய ஆதங்கத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு கதவு தொறந்திருக்கு. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு மாற்றம் பிறந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. வாய்ப்புகள் வரவா வந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க ரிஷப ராசிக்காரங்கள். முக்கியமா ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில 5 பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்திருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? அந்த பலன்களுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு? கார்த்திகை நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம், அதைத் தொடர்ந்து மிருகசீரிஷத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் ரிஷப ராசி. உங்க ராசியில செவ்வாய் பகவானும், குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க கூட்டணியில. அடுத்தது தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய நல்லது, கெட்டத செய்யலாம், செய்ய வேணான்னு ஒரு மாரி மனச புடிச்சு வாட்டக்கூடிய சந்திர பகவான். அடுத்தது தைரிய, வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ரகதியிலும், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் இவங்க 3 பேரும் கூட்டணியில அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பஞ்சம ஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்காரு. இவரை தொடர்ந்து லாபஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாசத்துல கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 16/8/2024 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து 26ஆம் தேதி 2 கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. அதாவது சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும், செவ்வாய் பகவான் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கும் மாற போறாங்க. அடுத்ததா மாசத்துடைய இறுதி நாளான 31/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க. அது உங்க ஜாதகத்துல நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? இந்த மாசத்துடைய கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள்னு கேட்டீங்கன்னா, வெள்ளந்தி மனசு கொண்ட வெளுத்ததெல்லாம் பாலு, மின்றதெல்லாம் பொண்ணு. நல்லவனையும் நல்லவனாவும், கெட்டவனையும் நல்லவனாவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும், துன்பங்களையும் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க ஒரே வரியில சொல்றேங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கல்ல, இந்த சுக்கிர பகவான் அவர் பல நல்ல பலன்களை தரப்போறார். என்ன? பிரிந்து சென்ற உறவுகளை எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறாரு. நான் சொன்னேன்லையா 5 பிரச்சனை தீர்வுக்கு வர போகுதுன்னு. அதுல முதல்ல எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். இது 2வது.
முக்கியமா சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்காம இருந்துச்சு இல்லையா? அது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விருந்துல கலந்துப்பீங்க. கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உங்களுடைய சாதுரியமான பேச்சுனால வெற்றி கிடைக்க போகுது. தோல்விய சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அந்த 4வது விஷயம் நடக்க போகுது. அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் 5வது விஷயம் என்னன்னா, தேக ஆரோக்கியம். அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப கஷ்டத்த குடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. ஸோ அந்த 5 விஷயத்த தீர்வா வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம்னா, பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிக்கல்கள சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுது. சூரிய பகவான பொறுத்தவரைக்கும், அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க ராசியில 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குல்லாம் இது நடக்கும்னு சொல்லலைங்க. ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால சின்னதா நீங்க ஏதாவது உடல்ல உபாதைகள உணர்றீங்க அப்படின்னாக்கா, உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு உடனடியான ஒரு தீர்வா இருக்கும். அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிகள்ல. தொழில்ல, வியாபாரத்துல உங்களுக்கு இத்தனை நாட்களாக முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் நீங்க போகுதுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பண வரத்து அப்படிங்கிறது திருப்திய கொடுக்கும். இதைத் தொடர்ந்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் கடினமா உழைக்க வேண்டி இருக்குங்க. அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உண்டு. நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்ததா உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, உங்கள மாதிரி ஒரு சண்டைக்காரங்கள பார்க்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன். அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. அடுத்ததா பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசி பெண்களே, உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலமா காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவள் கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பக்குவமா பேசி நடந்துக்கோங்க. நட்பு வட்டாரத்திலயும் சரி, உறவுக்காரங்கிட்டயும் சரி. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அடுத்ததா எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க, அதுக்கு சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஒரு விஷயத்த எடுக்குறீங்க. அது எனக்கு நல்ல முடிவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க, வீண் வாக்குவாதம் வேணாம். உங்களுக்கு ஆப்போசிட்ல யாரோ ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. அமைதியா இருந்தீங்கனாலும் போதும், நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ரிஷபராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் பயணங்களின் போது ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல போறப்போ நிதானத்த கடைபிடிங்க. அடுத்ததான் அரசியல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க. இன்னும் சிறப்பா சொல்லனாக்கா, மேலிடத்துக்கு திருப்தியை தரக்கூடிய விதத்துல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல மேம்படுங்க. ரிஷப ராசிகள பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே இல்ல கடந்த சில காலங்களாவே ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை மாறுங்க. மேலும் மத்தவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் நிதானத்த மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸும் கூட. அடுத்த ரிஷப ராசியில முக்கியமா கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க. அடுத்ததா மாணவர்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமான பலன்கள தான் கொடுக்கும். முக்கியமா கல்வியில ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்போ நான் நட்சத்திர பலன்கள பத்தி பேசணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது மத்தவங்க கிட்ட நீங்க வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க வாக்குவாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது பகையை ஏற்படுத்தலாங்க. அந்த பகை அப்படிங்கிறது பல காலத்துக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கையில நெறைய இன்னல்கள கொண்டு சேர்க்கும். கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. எவ்வளவுதான் திறமையா நீங்க செயல்பட்டாலும் சரிங்க, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது, பரிசு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். அத நினைச்சும் வருத்தப்படுறது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்க மனசு வருத்தப்படணும் அப்படின்னுட்டு வேணுக்குன்னே ஏதாவது ஒரு விஷயத்த பேசி உங்கள காயப்படுத்த முயற்சி செய்வாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன செய்யணும்? அவங்க பேசுறத காதுலயே வாங்கக்கூடாது. "நீ சொல்றதுனால நான் அப்படி ஆகிட போறதில்ல" அப்படின்னு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுறவங்களுக்கே அது மூக்குடைப்பா இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள உங்கள பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறத சிறந்த ஆலோசகர்கிட்ட, அதாவது முக்கியமா பெரியவங்க கிட்ட யோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அதாவது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட, சக ஊழியர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஸோ இதனால என்ன செய்யணும்? எப்பவும் போல தான். சகஜமா பேசி, அவங்கள சமாளிச்சு வாழ்க்கைய நடத்திக்கோங்க. அதுதான் நல்லதும் கூட. முக்கியமா உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்கள வெளிப்படுத்தாதீங்க. யார பத்தியும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. மத்தவங்களும் கிட்ட பேசினாலும் சரி, நீங்க தலைய கூட ஆட்டக்கூடாது.
புரியுதுங்களா? அவங்க பேசிட்டு அதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்ட்டு ஸ்கிரிப்டே மாத்திருவாங்க. அடுத்ததான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசத்துல கருத்து மோதல்கள் உண்டாகலாம் மத்தவங்க கிட்ட. கணவன் மனைவிக்கிடையேயும் இருந்து வந்த அந்த ஒற்றுமையின்மை, அதாவது சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சுல்ல, அது நீங்குங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. முக்கியமா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாமே இந்த மாசத்துல பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க. அவங்களுடைய நலனுக்காக தான் பாடுபடவும் போறீங்க. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ரொம்பவே அற்புதமான காலகட்டம். இத பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமைகள்ல ஆதி பராசக்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. மனசுக்கு முக்கியமா நிம்மதி கிடைக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னாக்கா, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வரக்கூடிய 15ஆம் தேதி, 16, 17 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான தினங்கள்னு கேட்டீங்கன்னாக்கா, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களா இருக்கிறதுனால, சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்க. சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. சுத்தியும் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி, இன்பமான வாழ்க்கைய பெற, ஒவ்வொரு நாளும் அப்பன் ஈசனுடைய வழிபாடும், ஆதி பராசக்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும், வளம் சேர்க்கும். வாழ்க வளமுடன். நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம டீப்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா, கூடிய விரைவில் மெயில் ஐடியும் பிளஸ் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். அதுல பேசிக்கலாங்க. எல்லா விதங்கள்லயும் ரிஷப ராசிக்கு நன்மைகள் உண்டாக அந்த ஆதி பராசக்தியுடைய துணையை நாடுங்க. நல்லதே நடக்கட்டும். ஓம் நமக் சிவாய. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.